விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு ராம் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், என் வயலில் ஒரே நிலத்தில் ஒரு சில பகுதிகளில் கதிர் வந்துவிட்டது, ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னும் தொண்டை கூட உருளவில்லை. அந்த பகுதியில் என்ன செய்வது? பொதுவாக தொண்டை உருளுவது அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த கதிர்கள் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலை, அதாவது கதிர்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த பயிரினுடைய கழுத்து பகுதி அல்லது தொண்டை பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் வந்து அந்த கதிர்கள் வருவதற்கான அறிகுறிகளாக அந்த பகுதி வந்து உருளையாக தென்படும். இதை வந்து நம்ம வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து கதிர்கள் வந்து ஒன்றாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது இந்த நண்பர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே வயலில், அதாவது ஒரே வயலினுடைய சில நெல் பயிர்கள் வந்து கதிர் வந்துருச்சு, ஆனால் அதே வயல்லையே சில பயிர்கள் வந்து இன்னும் தொண்டை கூட உருட்டவில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிக்க முடியுது. சரியான எல்லாமே வந்து சீரான வளர்ச்சியில் வந்து இல்லை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து போதுமானதாக இல்லை, அல்லது அந்த பூமியில் வந்து போதுமான உரச்சத்துக்கள் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து கிளைமேட்லாம் வந்து எல்லா நெல் பயிருக்கும் ஒரே மாதிரியான கிளைமேட் தான் அங்கே வந்திருக்கும். ஒரு பயிருக்கு வந்து அதிகப்படியான வெயில் அல்லது அதிகப்படியான காற்று அல்லது அதிகப்படியான குளிர் அல்லது அதிகப்படியான தண்ணீர் கிடைச்சிருக்க போகிறதில்ல. இது எல்லாமே சீராக கிடைச்சிருக்குது. இருந்தாலும் வந்து அங்கே வந்து போதிய சத்துக்கள் இல்லாது அல்லது அந்த காலநிலை வந்து அதுக்கு பொதுவாகவே எல்லா நெல்லுக்குமே ஏற்றதாக இல்லாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம தேவையான உரங்களை வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே அதான் வந்து பயிர்களுக்கு கொடுத்து வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை தென்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம். ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோநியூட்ரியன்ட். ஜிப்ரலிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது இந்த பயிர்களுடைய வளர்ச்சியை தூண்டி அதை வந்து விரைவாக வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதை பண்ணும்போது அது கூட மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அப்படின்ற விதத்தில் நல்ல தரமான கம்பெனி மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் மைக்ரோநியூட்ரியன்ட், அது கூட 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி ஜிப்ரலிக் ஆசிட், இது ரெண்டையும் வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் யூஸ் பண்ண போகிறீங்க, 10 லிட்டர் மிஷினில் 10 லிட்டர் ஸ்ப்ரேயரில் வந்து 10 டேங்க் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1/4 லிட்டர் ஜிப்ரலிக் ஆசிட், ஒரு 1/2 கிலோ மைக்ரோநியூட்ரியன்ட் ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணி இதை வந்து வளர்ச்சி வந்து சீராக கொண்டு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கலாம். அதே மாதிரி வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி, அதாவது ஏக்கருக்கு 1/2 லிட்டர் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட்டை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணால் போதும், நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. ஜிப்ரலிக் ஆசிட் மிகவும் அருமையான மருந்து, அதுவே நல்லா வேலை செய்யும், ரேட்டும் வந்து சீப்பாக இருக்கும். அது கூட மைக்ரோநியூட்ரியன்ட் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வருவதற்கான காரணம் பயிர்களுக்கு போதிய அளவு நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். ஸோ பயிர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நீங்கள் நெல் பயிர்களாக வந்து கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரை வந்து நீங்கள் நட்ட அல்லது விதைத்த 10லேருந்து 20 நாளுக்குள்ளாக வந்து நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படி போடும்போது எந்தவித குறைபாடும் இல்லாத ஒரு வளர்ச்சி நிலையில் வந்து வரும். அதே மாதிரி கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக அல்லது தொண்டை உருளக்கூடிய ஸ்டேஜ், அந்த மாதிரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஜிப்ரலிக் ஆசிட் கூட மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மிகவும் அருமையானதாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க, இல்லை பொதுவாக உங்களுடைய பயிர்கள் வந்து நன்றாக கதிர் வரணும் அப்படின்ற பட்சத்தில் உள்ளவங்க, நல்ல வந்து பால் ஏறி நல்ல வெயிட் வரணும், ஷைனிங் வரணும், அதிக எடை வரணும், நெல் வந்து உபரி வரணும், நல்ல நிறைய மூட்டைகள் வந்து நமக்கு வரணுன்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து நல்ல கம்பெனி மருந்தாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறது மிகவும் அருமையானதாக இருக்கும். பொதுவாக வந்து நம்முடைய வீடியோக்கள் வந்து நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியான மருந்துகள்லாம் எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது, எங்களுக்கு நார்மலாக அந்த பழைய மருந்துகள் தான் எங்கள் ஒரு கடைகளில் வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடையில் அந்த மருந்துகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இலைத்தெளிப்பு உரங்கள் அல்லது இலைத்தெளிப்பு மருந்துகள்லாம் வந்து நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது தரமானதாக நாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூ இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. நம்ம பொதுவாக வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம மருந்து அனுப்பிட்டுருக்கோம். ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டம் அனுப்புகிறோம், பாண்டிச்சேரி அனுப்புகிறோம், கேரளா அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைச்சிரும் மருந்து வந்து. ஸோ நம்ம கொரியரில் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாருக்கும் மருந்து. உங்களுக்கு தேவையான பயிருக்கு தேவையான மருந்து, சரியான மருந்து, நல்ல கம்பெனி மருந்தாகவே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரியான மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இஷ்யூ இல்லாமல் வந்து நம்ம பயிரை வந்து எப்படி கொண்டு வரது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நண்பருக்கு வந்து பாதி ஒரே வயலில் வந்து ஒரு சிறிதளவு பயிர்கள் வந்து கதிரே வந்துருச்சு வெளியே, ஆனால் இன்னும் மீதி உள்ள பயிர்களுக்கு வந்து கதிர் வரக்கூடிய அறிகுறியே தெரியல. அதாவது அந்த பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து உருண்டு வரக்கூடிய ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருளும் பருவம்னு சொல்லுவாங்க, அதே வரல இன்னும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து கதிர்கள் வந்து அன்ஈவனாக வந்துடும்.
அப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம எவ்வாறு தவிர்க்கலாம் அல்லது எவ்வாறு சரி செய்யலாம் அப்படின்றதுலாம் நம்ம டெக்னிக்கலாக சரியான தீர்வுகள் வந்து கொடுக்கலாம். மேலும் வந்து சரியான மருந்துகளை கொடுத்து சீரான வளர்ச்சி, நல்ல முழுமையான வளர்ச்சி, அதிக மகசூல், அதிக லாபம் எடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம வந்து உருவாக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆரம்ப நிலையிலேருந்து நம்ம ஒரு இதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். என்னென்ன உர மேலாண்மையில் என்னென்ன பண்ணலாம், அது மாதிரி இலைத்தளிப்பு உரங்களை வந்து சீராக கொடுத்து நம்முடைய வளர்ச்சி, பயிர்களுடைய வளர்ச்சியை வந்து எவ்வாறு சீராக கொண்டு வருவது அப்படின்ற பற்றிலாம் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே அதை வந்து நம்ம வீடியோ செக்ஷனில் போய் வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோ செக்ஷனில் போய் இந்த வீடியோக்களை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் வந்து அல்லது விவசாயிகளுக்கு வந்து குரூப் வச்சுருப்பீங்க, விவசாயி ஃபார்மர் குரூப் வச்சுருப்பீங்க, அந்த குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே தேவையான தகவல்கள் போய் சேரும். இதன் மூலமாக வந்து உங்களுடைய விவசாய செலவுகள், அதாவது உரச்செலவுகள் குறைகிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இதன் மூலமாக விவசாயம் வந்து ஒரு லாபகரமான பயிராக ஆவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய மண் வளம் பாதுகாக்கப்படும். தேவையில்லாத உரங்களை வந்து அள்ளி கொட்டுறதுக்கு பதிலாக தேவையான உரங்களை மட்டும் சரியான அளவுகளில், சரியான கால நேரங்களில், தேவைப்படக்கூடிய நேரங்களில் கொடுக்கறது மூலமாக நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம். அது சம்மந்தமாக தான் நம்ம நிறைய வீடியோக்கள் போடுறோம். அதாவது பூச்சி கட்டுப்பாட்டுக்கு முதற்கொண்டு எல்லாமே வந்து எது தேவை, எது பண்ணலாம், எந்த காலகட்டத்தில் பண்ணலாம், என்னென்ன உரங்கள், என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ற பற்றிலாம் தெளிவாக சொல்லிட்டு வரோம். அதனால் எல்லா நண்பர்களும் கமெண்ட்ஸில் போடுறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது, எல்லோரும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய டைப்பில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, மிகவும் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் சில நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாருக்குமே போய் சேரும். நல்ல விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்னொரு விவசாயிக்கும் நன்மை செய்கிறீங்க. விவசாயிகளுக்கு நன்மை செய்ய நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தாராளமாக இது ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அனைவரும் இந்த மாதிரியான நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ளட்டும். மேலும் விவசாயம் வந்து வளர்ச்சி அடையட்டும், முழுமையான வளர்ச்சி அடையட்டும். அது மாதிரி விவசாயிகள் அதிக லாபம் பெறட்டும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த கதிர்கள் வந்து வர்றதுக்கு சொன்ன மாதிரி, ஏற்கனவே நண்பர் சொன்ன மாதிரி, அந்த அவருடைய கதிர்கள் வந்து சீராக வருவதற்கு அவர் வந்து இப்போ செய்ய வேண்டியது, எங்கேயோ வந்து கதிர் வரக்கூடிய ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த ஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதிர் வந்து பூட்டிங் ஸ்டேஜ் வரக்கூடிய ஸ்டேஜ்லேயே நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு ஒரு 1/4 லிட்டர், அது கூட ஒரு 1/2 கிலோ மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் நம்ம இலைவெளி தெளிப்பாக 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். அது மாதிரி கதிர்கள் வருவதற்கு முன்பாக அல்லது வந்து நம்ம நடவு நட்ட முன்பாகவே, நடவு நட்டதுலேருந்து ஒரு 10-20 நாள் கழித்து, நட்டதுலேருந்து ஒரு 10-20 நாள் கழித்து வந்து நீங்கள் ஏக்கருக்கு 10 கிலோ மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் வந்து நல்ல கம்பெனி உரமாக வாங்கி போடுங்க. அப்படி போடும்போது நுண்ணூட்ட சத்து குறைபாடு இல்லாத கதிர்கள் திடமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கதிர்கள் வரக்கூடிய டைமில் ஜிப்ரலிக் ஆசிட் அது கொடுக்கலாம், அல்லது வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் ஏக்கருக்கு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது கதிர்கள் வந்து தொண்டையில் வந்து சிக்குவது, அதாவது கதிர்கள் வந்து சரியாக வெளிவராமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படுவதுடன், அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய கதிர்கள் திடமாகவும், உறுதியாகவும், அதிக இடையுள்ளதாகவும், அதிக பால் பிடித்து, அதிக ஷைனிங், அது மாதிரி நல்ல சந்தை மதிப்புள்ள கதிர்களாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி மருந்து கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கோம். அது மாதிரி வாங்கி பயன்படுத்திய விவசாயிகள் எங்களுடைய இது வந்து வயல் நல்ல திருப்திகரமாக இருந்தது, பக்கத்து தோட்டக்காரங்க கேட்டாங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, அப்படின்ற மாதிரி நல்ல ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து வந்து நம்ம நிறைய பண்ணுறோம். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ வந்து மேலும் உங்களுக்கு இது வந்து கரெக்டான, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூக்கான மருந்து தான் வேணும், நல்ல கொடுக்கக்கூடிய காசுக்கு சரியான மருந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து இப்போ உங்களுக்கு உரம் சார்ந்த அல்லது விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.